ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோதை அம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம கார்த்திக் வந்து கோதை அம்மாவை கேட்குறாரு, அர்ஜுன் வெளியில் வந்ததுக்கு உங்களுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, நீங்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ராகினிக்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் நீங்கள் கஞ்சாடையில் ஏதோ பேசுனீங்க, நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தமிழ் வந்து சண்டை போடுறாரு, திட்டுறாரு கார்த்தியை. ஏய் சும்மாறா, சும்மா நீ தான் அறிவான மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அம்மா வந்துட்டு எப்போதுமே நீதி நேர்மைன்னு பேசுகிறவங்க, அவங்க வந்து நியாயத்து பக்கம் தான் நிற்பாங்க. அன்றைக்கி அர்ஜுன் வந்து கத்தியால் நான் குத்திட்டேன்னு பழி போட்டப்போ கூட ஒரு பெத்த பிள்ளைன்னு பார்க்காம என் மேலே வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்தவங்க, அவங்கள போயிட்டு நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கோதையம்மாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஆஹா, நம்ம தமிழ் நம்மளை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து ராகினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது தெரில. இப்போ வந்துட்டு பேசி சமாதானம் பண்ணி சரி விடு, அதை பற்றி பார்த்துக்கலாம் விடு, நம்ம தங்கச்சிக்காக தான், அந்த ராகினிக்காக வந்து அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அது ஆனால் உண்மை, ஆனால் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தமிழ் பேசுகிறாரு. இந்த பக்கம் இப்போ வந்து வீட்டில் அர்ஜுன் வந்துட்டு வெளியில் வந்தோடனே இப்போ வந்து ஜாலியாக வீட்டில் போய் குளித்து முழுவிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ராகினி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, வக்கீல்கிட்ட வந்து அம்மா தான் பேசி உங்களை வெளியில் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் வந்துட்டு இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ராகினியோட குழந்தைக்கு. அப்போ வந்து தமிழையும் அம்மா எல்லாரையும் வர வைக்கணும், எங்கள் வீட்டு குடும்பம் ஃபுல்லாக வர வைக்கணும்னு ராகினி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அர்ஜுனோட அம்மா வழக்கம் போல் அர்ஜுனோட அம்மா அக்கா அவங்க மாமாலாம் எப்படி பேசுவாங்களோ அதேமாதிரி ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வர வைக்கக்கூடாது, இவன் உள்ளே போனதுக்கே தமிழ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்தாக்கா மறுபடியும் வந்து ராகினி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அவங்க எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து அத்தை இப்படி சொல்கிறாங்களேன்னு. உடனே வந்துட்டு நல்லவர் நடிக்கிறாரு நம்ம ராகினிகிட்ட. நீ உனக்கு என்ன இப்போ உங்கள் வீட்டு குடும்பத்தை வர வைக்கணும், அவ்வளோதானே, வரவை, நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவர் ஏதோ ஒரு பிளான் போடுறாரு, இது சூப்பர் சான்ஸு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஏதோ பிளான் போடுறாரு. இங்கே வழக்கம் போல் ராகினி வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டேயும். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க ராகினி, தேவை இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அர்ஜுன் பேச்சை கேட்டுக்கிட்டு. அது வந்துட்டு இன்னும் நம்ம தமிழ் கோதையெல்லாம் புரிஞ்சிக்கல, அவங்க பாசத்தால் அப்படியே ஏமாந்துருக்காங்க. கார்த்திக்கும் நடேசும் வழக்கம் போல் வந்து அதெல்லாம் வந்து போகக்கூடாது, நாங்கள் வரமாட்டோம், நீ வந்துட்டு உன் புருஷன் வந்துட்டு நல்லவன் கிடையாது அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராகினி வந்துட்டு தமிழையும் கோதையம்மாவையும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு தமிழ் வாயிலேருந்தே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கார்த்திக் கோவப்படுறாரு, நீ ஏன் நான் வரேன்னு சொன்னேன், அர்ஜுன் பண்ணுறதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைடா, நம்ம பெரியவங்களுக்குள்ளே சண்டை போடுறோம், குழந்தைங்க என்னடா பண்ணிச்சு, இந்த ஃபங்க்ஷன் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வரும், நாளைக்கு ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது நாளைக்கு இதுக்கு போக முடியலையே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நடக்கிறது நடக்கட்டும், அவன் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், நம்ம வந்துட்டு நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு. இப்போ ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தமிழும் எல்லோரும் குடும்பமே வரேன்னு சொன்னது. இப்போ இதோட முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் அர்ஜுன் என்ன பிளான் போட்டிருக்காரு, வீட்டுக்கு வர வச்சு என்ன அசிங்கப்படுத்த போகிறாரு எல்லாம் அப்படிங்கிறதுலாம் இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.